சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஐயா சுபவி, விடுதலை ராஜேந்திரன், செந்தலை கோபன், ராமகிருஷ்ணன் பேசின பிறகு என்ன ஏன் பேச கூப்பிட்டுருக்கான்னு நன்றி சொல்ல. ஐயா ஆணைமுத்து குடும்பத்தினர் ஒருவனாக இருந்து நன்றி சொல்வதற்கு ஐயா ஆணைமுத்து அவர்கள் பிறந்த ஊரில் சேர்ந்த அந்த குன்னம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையோடு இந்த மேடையில் நிற்கின்றேன். பாலாஜா வல்லவன் அவர்கள் சொன்னது போல என்னுடைய தந்தையார் மறைந்த சிவசுப்ரமணியன் அவர்கள் திராவிடர் கழகத்தில் இருந்தபொழுது ஐயா ஆணைமுத்து அவர்களோடு அணுக்கமானவர். அவருடைய சொந்த ஊர் முருகங்குடிக்கு சென்னையிலேருந்து வரணும்னா ரயிலில் அரியலூர் வந்துட்டு அங்கேருந்து போவார், இல்லை திருச்சியிலேருந்து வந்தால் அரியலூர் வந்துட்டு போவார். அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அரியலூரில் இரவு தங்கி தான் போவது அவர் வழக்கம். அப்படி அரியலூரில் அவர் தங்குறது அறை வந்து என்னுடைய தந்தையார் அங்கே தங்கியிருந்த வீட்டில் ஒரு அறை அவருக்கான அறையாகவே இருந்தது. அப்படி நான் பிறந்த அந்த வருடத்தில், அந்த காலகட்டத்தில் என்னுடைய தந்தையாரோடு இருந்து திராவிடர் கழகத்தின் பணிகளை செய்தவர்கள். என்னுடைய தந்தையாருக்கு 1966 தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கிராமத்தில் வந்து திருமணம் செய்து வைத்த பொழுது ஐயா ஆணைமுத்து அவர்கள் தான் முன்னிலை வைத்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர். எனவே பாலாஜா வல்லவன் அவர்கள் குறிப்பிட்டது கூட நான் பிறந்ததுலேருந்து என்னை பார்த்தவர். ஆனால் அப்பையிலேருந்து நான் எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து தோழருங்கிற வார்த்தை தான். அவர் இறுதியாக இருக்கிற வரைக்கும் அரியலூர் வந்திருப்பார். அவர் வந்திருக்கிறார் செய்தி தெரிந்தவுடன் அழைத்தால், தோழர் நான் அங்கே வரேன், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படிம்பார். இல்லைங்க நான் வரேன். இல்லைங்க தோழர், நான் அரியலூர் வந்திருக்கேன்னா நான் உங்களை பார்க்க வரணும், நீங்கள் சென்னைக்கு வந்தால் நீங்கள் என்ன பார்க்க வரணும் அப்படிங்கிற அந்த அவருடைய வாழ்வு என்பது நமக்கு எல்லாம் பாடம். அவர் இன்னைக்கு அரசியலுக்கு ஒரு சமூக பணிக்கராக வராங்கன்னா உடனே அந்த கட்சியில் அடுத்து என்ன பதவி கிடைக்கும், அடுத்து எந்த தேர்தலில் போட்டிடலாங்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கெல்லாம் சமூக பணி. இல்லை அரசியல் இல்லாமல் ஒரு இயக்குனர் ஊரில் ஏதாவது ஒரு சமூக பணி செய்தால் உடனே ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஒன்றிய கவுன்சிலராகவும் சுயேட்சையாக நிற்க போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் இது எதுவும் இல்லாமல் பணியாற்றுகிறவர்கள் பெரியார் கொள்கைவாதிகள் தான். பெரியார்களுடைய இயக்கத்தில் முன்னெடுத்து நிறுத்துகிறவர்கள் தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த சமரசமும் இல்லாமல் கொள்கையோடு பணியாற்றுகிறவர். அதில் அவர் இன்னும் ஒரு உச்சகட்டமாக ஐயா ஆணைமுத்து அவர்களை சொன்னோம்னா, அவர் யார் என்று தெரியாத வடநாட்டில் பீகாரோ உத்தரப்பிரதேசமோ டெல்லியோ அங்கே போய் பணியாற்றி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இட ஒதுக்க வேணும், இந்த மண்டல் கமிஷனை அமுல்படுத்த வேண்டும், விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வர வேண்டும் என்றெல்லாம் போராடியது என்பது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதற்கு என்ன பலன் கிடைக்க போது, இது நம்முடைய காலகட்டத்தில் நடக்குமா நடக்காதா எதுவும் தெரியாது. ஆனால் அதற்காக அவர் கொண்ட வாழ்க்கை, அந்த பயணம் என்பது மிக மிக உன்னதமான ஒரு வாழ்வு பயணம். அது எங்களுடைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய பகுதி பெரியாருடைய தாக்கம் மிகுந்த பகுதி. தமிழ் வரவர் பொன்னமன்னர் எங்கள் பகுதி, உடையார்பாளையம் வேலாயுதம், அதே போல தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். ஏன்னா எங்களுடைய பகுதியில் எங்களுடைய மண்ணின் மைந்தர் ராஜா அவர்கள் ஐயாவை பற்றி சிறப்புரையாற்றிருக்கிறார்கள். அவருக்கு வழிவிட்டு விளைகிறேன். நன்றி, வணக்கம்.